அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரமலானோட 16த் டே. இன்னைக்கு எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா, அஸ் யூசுவல் 3:45க்குலாம் வந்து எந்திரிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அன்னைக்குமே வந்து வரல. நான் மட்டும் தான் வந்து நோன்பு வச்சேன். மொத நாளே பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு, சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோல கட் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா, பாப்பாக்குமே சேர்த்து தான் வந்து அன்னைக்கு பொரியல் பண்ணுனேன். ஏன்னா, பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, காலையில கூட காய்கறி குடுத்தா கூட சாப்பிட்டுக்குருவாங்க. ஏன்னா, காய்கறி வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால தோசை இந்த மாதிரி வச்சோம்னா காய்கறி வச்சு ஊட்டி விட்டுருவேன். அதனால தான் பாப்பாக்குமே சேர்த்து வந்து பண்ணுறனால அன்றைக்கி நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து போடலை. நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து கொரன்னு அரைச்சி வந்து இந்த பொட்டேட்டோவில் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி மிளகு சீரக பொடி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்க வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்க வந்து ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் மிளகு சீரக பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க 2யுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, சிக்கன் பொடி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு, உப்ப வந்து கம்மி பண்ணிட்டு, இந்த சிக்கன் பொடிய வந்து ஆட் பண்ணிட்டு, ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அதுவுமே. நான் இன்னைக்கு வந்து மிளகு சீரக பொடி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா, தயிர் சாதத்துக்கு, ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் இந்த பொட்டேட்டோ. ஸோ இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து மிளகு சீரக பொடி ஆட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வேலைய வந்து முடிச்சுட்டு கிச்சனையுமே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா, நாளுமே பார்த்தீங்கன்னா, கிச்சன கிளீன் பண்ணவே இல்ல. நோம்பு தொறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வேலையே பார்க்க முடியாது. நோம்பு தொறக்கிறதுக்கு முன்னாடி கூட எவ்வளோ வேணா வேலை பார்க்கலாம். ஆனா தொறந்து முடிச்சுட்டா வேலையே பார்க்க முடியாது. அவ்வளோ டயர்டா வரும். அதனால நான் நாளுமே பார்த்தீங்கன்னா, கிச்சன கிளீன் பண்ணல. சஹர் வைக்கவுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் டைம் 1 ஹவர் கிட்ட இருந்துச்சு. சரி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிச்சனுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு சஹருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒயிட் ரைஸு, தயிர், அதோட உருளைக்கிழங்கு. வேறு எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா நான் மட்டும் தான் நோம்பா. வேறு எதுவுமே நம்மளுக்குமே வந்து செய்ய பிடிக்கல. இது மட்டும் போதுன்ற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்புமே வந்து வச்சு முடிச்சாச்சு. அதோட டீயையுமே வந்து குடிச்சிட்டு நோம்புமே வந்து வச்சு முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 7:30க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டேன். அப்போ தான் வந்து ஒரு 6:00 தான் வந்து தூங்க போனேன். பாப்பாவுமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. அதோட சரி வீட்ல வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோஃபா பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ள வந்து சோஃபாலாம் உள்ள எடுத்து வச்சுருவோம்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு மாப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா சோஃபா இல்லாதப்ப நம்மளுக்கு மாப் போட பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால அது சோஃபா வர்றதுக்கு முன்னாடி நல்லா கூட்டிட்டு நல்லாவுமே வந்து மாப் போட்டு முடிச்சுட்டேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா, சோஃபாவுமே வந்து உள்ள எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் சோஃபால பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு பிளாக் கலர்ல ஷீட் மாதிரி வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அந்த இதுவும் கீழ வந்து புஷ் மட்டும் தான் வந்து போடணும். மித்த எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதையுமே வந்து எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சமையல் வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் வந்து சமைக்க போறேன். ஏன்னா நான் மட்டும் தான் நோம்பு. மாமா, மாமி, அடுத்து பிள்ளைக, அடுத்து வந்து சோஃபாக்கு வந்து சர்வீஸ் பண்ண வந்தாங்கல்ல, அவங்களுக்குமே வந்து சேர்த்து சமையலுமே வந்து அன்னைக்கு பண்ணி ஒன் சைடு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வச்சு விட்டுட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, குழம்பு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்ட வந்து குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸி ரொட்டீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, ஃபுல்லாமே வந்து சோஃபா வந்து உள்ள எடுத்து விடுறதுனால வீட வந்து கிளீன் பண்றது. அடுத்து வந்து சமையல் வேலையே பார்த்தீங்கன்னா, ஒரு 12:00 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லேட் ஆயிறக்கூடாதுல்ல, அவங்களுக்குமே வந்து டக்குன்னு சாப்பாடு குடுக்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தான் வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, கீரை குடுத்து ஒரு 15 டேஸ்க்கு மேல இருக்கும். ஏன்னா, ரமலான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கீரையே வாங்குறதில்ல. சரி பாப்பாவுக்கு வந்து கீரையுமே பொரிச்சு குடுத்துடலான்னு சொல்லிட்டு பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. அதையுமே வந்து பொரிச்சுட்டேன். பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா, சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்டு அடுத்து அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வச்சாச்சு. இதோட அவங்களுக்கு முட்டையும், அப்பளமும் சேர்த்து வச்சு விட்டாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சமையல் பண்ணியிருந்தேன்னா, பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு, புடலங்காய் போட்டு கூட்டு வச்சிருந்தேன். அதோட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, கீரை வந்து பொரிச்சிருந்தேன். அதோட ஒயிட் ரைஸ் தான். சஹருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்குமே சேர்த்து குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா திருப்பி வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா, நான் வேலைய முடிக்கவே ஒரு 2:00 கிட்ட ஆயிருச்சு. திருப்பி வந்து நான் சஹருக்குன்னு எனக்குன்னு வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால சஹருக்குமே சேர்த்து நான் குழம்பு வச்சுட்டேன் எனக்குமே. கீழ பாருங்க சோஃபா கீழ இன்னும் புஷ் மட்டும் தான் வந்து மாத்தணும். மித்த எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு.
தம்பி பார்த்தீங்கன்னா, க்ரீம் பிஸ்கட் எடுத்தானா, அந்த க்ரீம மட்டும் சாப்பிட்டுட்டு பிஸ்கட் அப்படியே வச்சுர்றது. இப்ப டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்னால 2, 3 பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா அவன் வந்து நொறுக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி தான் வந்து தம்பி பண்றது. சோஃபாவும் பார்த்தீங்கன்னா, வேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட நானுமே பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, மோமோஸ் தான். அதோட மோமோஸ் சட்னியும் வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ மோமோஸ்க்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறணும். இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது மைதா மாவு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதோட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துட்டு, தண்ணி ஊத்தி நல்லா வந்து மாவு வந்து பெனஞ்சு ஊற வச்சிருக்கேன். இப்போ 1 ஹவர் கிட்ட வந்து ஊற வச்சிருக்கேன் நானு. நீங்க வந்து இதில வந்து மைதா மாவுக்கு பதிலா வந்து கோதுமை மாவும் சேர்க்கலாம். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைதா மாவுல தான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஹெல்த்தியா வேணும்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதே டைப்ல அதுவுமே வந்து நல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம மோமோஸ்க்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த நல்லா ஃபைனா வந்து ஸ்மாலா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே வந்து ஆட் பண்ணி, நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வந்து வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்னென்ன காய்கறி வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா, கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதோட வந்து கேபேஜ், அடுத்து வந்து கேரட் இது 3 மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா அதுக்குள்ள வந்து இன்னொன்னு வந்து கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பட்டாணி பயிர் இருக்கு பார்த்தீங்களா? பச்சை பட்டாணி இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்புமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில வச்சு குக் பண்ணுங்க. வெந்துரும். இது வெந்ததுக்கப்புறம் இத அப்படியே வந்து ஓரமா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மோமோஸ்க்குரிய ஷீட் வந்து ரெடி பண்ணிரலாம். நம்ம மாவு வந்து பெனஞ்சு வச்சிருக்கோமா, அத வந்து சின்ன சின்ன பாலா வந்து உருட்டிக்கோங்க. பூரி சைஸ்க்கு மாவு இருக்குல்ல, அந்த அளவு வந்து உருட்டிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் இப்ப வந்து பண்ண போறது பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ்ல தான் வந்து மோமோஸ் பண்ண போறேன். மைதா மாவு கொஞ்சம் எடுத்துட்டு, அத நல்லா மாவு போட்டு நல்லா தெரட்டிக்கோங்க. இந்த சைஸ்ல வந்து தெரட்டிட்டு, நம்ம இதுக்குள்ள வந்து ஸ்டஃபிங்குமே வந்து வச்சிரலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வச்சேன். எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு ஸ்டஃபிங்கு. இப்ப வந்து பாருங்க, நான் வீடியோலேருந்து எப்படி மடிக்கிறேனோ, அதே மாதிரி வந்து மடிங்க. நம்ம ஃப்ளீட்லாம் வந்து எப்படி எடுப்போம் சாரீக்கு, அந்த மாதிரி வந்து மடிங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வர மாதிரி ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு மாவ அப்படியே எடுத்து வந்து ஸ்டஃப் பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கும். இது ஸ்டஃப் பண்ணிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தி அப்படியே அந்த இடத்துல ஃபினிஷிங் குடுங்க. நான் எப்படி வீடியோல பண்ணியிருக்கேனோ, அதே மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு வீடியோல பார்க்க வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே வந்து இருக்கும். இப்ப இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிரலாம். நான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதுவுமே பண்றேன் பாருங்க வீடியோல. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மோமோஸ வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லிய வந்து எப்படி வந்து நீங்க அவிப்பீங்களோ, அதே மாதிரி தான் மோமோஸையும் வச்சு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா, மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோஸ் சட்னி தான் வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து 1 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 7 வந்து காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, குண்டு மிளகா தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து காஷ்மீரி மிளகா கூட எடுத்துக்கோங்க. ஆனா, இந்த மிளகாயுமே வந்து டேஸ்ட்டு சூப்பரா தான் இருந்துச்சு. இத வச்சு நம்ம என்ன பண்ணிரணும், தண்ணி ஊத்தி வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்ப குக் பண்ணியிருக்கேன்ல, அந்த அளவுல நல்லா வந்து குக் பண்ணிட்டு, இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா தான் வந்து மோமோஸ் சட்னி வந்து செய்றேன். ஒரு பேன்ல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துண்டா வந்து நறுக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகருமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சாஸுமே வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஆட் பண்ணல. என்ட்ட இல்ல. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, 1/2 லெமன வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரியிற அளவு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஃபைனலா பாருங்க, எனக்கு வந்து மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. மோமோஸுமே வந்து ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விளாக்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க.